Good morning, students. Now going to discuss about lipids. Lipids நமக்கு தெரியும். லிப்பிட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபேட், கொழுப்பு. ஃபேட்டுக்கு பேர் தான் லிப்பிட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த லிப்பிட்ஸ் பற்றி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். மேக்ரோ மாலிகுல்ஸில் 4 மெயின் டைப்ஸ் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்ஸ், செகண்ட் வந்து லிப்பிட்ஸு, தேர்டு வந்து ப்ரோட்டீன்ஸ், ஃபோர்த்து வந்து என்சைம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், கார்போஹைட்ரேட் வந்து போன வீடியோஸில் பார்த்தாச்சு. செகண்ட் நம்ம இப்போ வந்து லிப்பிட்ஸையும் ப்ரோட்டீனையும் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? The term lipid is derived from Greek word. லிப்பிட் அப்படிங்கிற வேர்டு எதில் வந்துச்சுன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அந்த க்ரீக் வேர்டு என்னன்னா லிப்போஸ்லேருந்து தான் லிப்பிட்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. The term lipid is derived from Greek word lipos meaning fat. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். These substances are not soluble in polar solvent. இந்த போலார் சால்வெண்ட் யாரா such as water. இந்த ஃபேட் எப்பயுமே என்ன ஆகுதுன்னா வாட்டரில் கரையாது. சரியா? அதனால் நாட் சாலியபுள் இன் வாட்டர். வாட்டர் தான் போலார் சால்வெண்ட். எப்பயுமே போலார் சால்வெண்ட்னா யாருன்னா வாட்டர் தான். எல்லாத்தையும் கரைக்கும் அப்படின்னாவே போலார் சால்வெண்ட் அது சொல்லுவாங்க. அது யாருன்னா வாட்டர். வாட்டரில் கண்டிப்பாக ஃபேட் வந்து கரையாது. நாட் சாலியபுள். பட் ஃபேட் சாலியபுள் இன் நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட்னா வாட்டர் கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் பென்சீனாக இருக்கலாம், ஈத்தர், குளோரோஃபார்ம். இது மூணுலேயும் என்ன ஆகுனா ஃபேட்டு வந்து கரையும். இது நான் போலார் சால்வெண்ட். சரிங்களா? திஸ் இஸ் பிகாஸ் fat contain long hydrocarbon chain that are non-polar thus as hydrophobic. இந்த ஃபேட்னாவே லாங்காக ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் லாங்காக போயிட்டே இருக்கும். ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் வந்து லாங்காக போயிட்டுருக்கும். எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செயினாக போயிட்டே இருக்கும். இப்படி லாங் செயினாக போயிட்டே இருக்கும் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ். இப்படியே ஃபுல்லாக ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் வந்து லாங்காக போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் போலார் ரீஜன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த நான் போலார் ரீஜன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக என்ன ஆகுன்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாதுன்னா ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங் அப்படின்னு அர்த்தம். வாட்டரை வந்து வெறுக்கும். வாட்டர் வந்து உறிஞ்சாது. அதான் ஹைட்ரோபோபிக் அப்படின்னு பேர். ஒன் மார்க் கொஸ்டின். ஹைட்ரோகார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே நான் போலாராக இருக்குது. நான் போலார் வந்து வாட்டரை வந்து உறிஞ்சதுனால ஹைட்ரோபோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோபிக் நேச்சர்னு சொல்லுவாங்க. எது? ஃபேட்டு. த மெயின் குரூப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் கிளாசிஃபைடு ஹேஸ் லிப்பிட்ஸ். அதான் என்ன சொல்லலாம், லிப்பிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 4 மெயின் டைப்ஸ், மெயின் குரூப்ஸ். நேம்லி ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு ஒன்று, பாஸ்போலிப்பிட்ஸ், ஸ்டீராய்ட் அண்டு வேக்சஸ். நவ் நம்ம என்ன பார்க்கணும்னா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னா ட்ரைன்னு எத்தனை? 3. சரிங்களா? என்ன நடக்க போகுதுன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப், அதாவது மேட் ஆஃப் சிங்கிள் மாலிகுல் ஆஃப் கிளிசரால். ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் கிளிசரால் கூட பவுண்ட் அட்டாச்டு டு 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒரு கிளிசரால் கூட 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பைண்ட் ஆகிருந்தால் டு ஃபார்ம் ட்ரைகிளிசரைட்ஸாக ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் இன்க்ளூட்ஸ் அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டும் இருக்குது, ஆயில் இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின். ட்ரைகிளிசரைட்ஸ் இன்க்ளூட்ஸ் டேஷ் அண்ட் டேஷ்னு கேட்டால் ஃபேட் அண்ட் ஆயில். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் ஹைட்ரோகார்பன் வித் ஏ கார்பாக்சில் குரூப். அது என்ன குரூப்? கார்பாக்சில் நமக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? COOH. இந்த கார்பாக்சிலிக் குரூப். அப்போ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் ஹைட்ரோகார்பனாக இருக்குது வித் ஏ கார்பாக்சிலிக் குரூப் அட் ஒன் எண்டு. அதோடைய ஒன்று எண்டில் கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது விச் பைண்ட் டு ஒன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் கிளிசரால். ஹைட்ராக்சில் கிளிசராலுடைய ஒன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப், அதாவது OH குரூப்பு கூட ஃபேட்டி ஆசிட்லுடைய இந்த COH குரூப் வந்து பைண்ட் ஆக போகுது. அது எப்படி பைண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபார்மிங் ஏ பாண்டு. இவங்களும் இந்த COH கார்பாக்சிலிக் குரூப்பும் ஃபேட்டி ஆசிட்ல இந்த COH குரூப்பும் கார்பாக்சிலிக் குரூப்பும் இந்த கிளிசராலுடைய OH ஹைட்ராக்சில் குரூப்பும் பைண்ட் ஆகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பாண்டுக்கு பேர் என்ன பாண்டு? எஸ்டர் பாண்டு. எஸ்டர் பாண்ட் பார்க்கணும். சரி, இதை நம்ம டயக்ராம் காமிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிசராலுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடுவோம்.
இதுதான் ஒரு கிளிசராலுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 3 கார்பன் இருக்குது. இந்த பக்கம்லாம் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் OH குரூப், அது ஹைட்ராக்சில் குரூப் இங்கே 3 பக்கம் இருக்குது. சரிங்களா, இது ஒரு கிளிசரால். இது கூட என்ன பைண்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது கூட நாம் வந்து 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பைண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஃபேட்டி ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா HOCR1. இது வேரியபிள் சைன்னு சொல்லுவாங்க. R1னா இங்கே வந்து டபுள் பாண்ட் O இருக்குது. நல்லா பார்த்துட்டே வாங்க. இப்படி இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோம். ஃபேட்டி ஆசிடில் இருக்கக்கூடிய அந்த கார்பாக்சிலிக் குரூப்பு கிளிசரால் இருக்கக்கூடிய OH குரூப்போட பைண்ட் ஆக போகுது இல்லையா. பாருங்கள் இதுதான் COOH கார்பாக்சிலிக் குரூப், COOH எடுத்தாலும் சரி கார்பாக்சிலிக் குரூப் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யார் பைண்ட் ஆகிறாங்க, சேர்ந்து என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த HO குரூப் இதுவும் சேரப்போகுது, அதே மாதிரி இதுவும் சேரப்போகுது. அதே போல் இங்கே இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து என்னவா வெளியே போகிறாங்க, HOHனா H2O, இது ஒரு H2O வெளியே போகுது. அதேமாதிரி இது ஒரு H2O 2, இங்கே ஒரு H2O 3. மொத்தம் எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போகுதுன்னா 3 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிடுது. 3 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிட்டால் மீதி யார் இருப்பாங்கன்னா இந்த ஓவும் இந்த சி கார்பன் இருக்குல்லையா, இந்த சியும் என்னன்னா பைண்ட் ஆகுது. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டுக்கு பேர் தான் எஸ்டர் பாண்ட் அப்படின்னு பேர். சரிங்களா, இந்த ஓவும் இந்த சியும் கனெக்ட் ஆகுது, இந்த ஓவும் இந்த சியும் கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன பேர், நடுவில் ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டுக்கு பேர் எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இன்னும் கூட சொல்லலாம் எஸ்டர் பாண்ட்னா இந்த ஓவுக்கும் இந்த சி இந்த ஓவும் எடுத்துக்கலாம். இந்த 3 சேர்ந்ததுக்கு போகிறதா எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனித்து பார்த்தா தான் புரியும். சரிங்களா, அடுத்தது இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் யூனிட். இப்போ ஃபேட்டி ஆசிட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல போனால் லிப்பிடுடைய ஸ்ட்ரக்சரல் யூனிட் யாருன்னு கேட்டால் லிப்பிட் இஸ் a structural unit of fatty acids. Fatty acid are the structural unit of lipids. One more question. And are carboxylic acids of long chain hydrocarbon. அந்த ஃபேட்டி ஆசிடில் லாங் செயின் ஹைட்ரோகார்பன் இருக்கும். அதில் ஒரு எண்ணில் என்ன இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கார்பாக்சிலிக் குரூப் இருப்பாங்க, COH குரூப் இருக்கும். இந்த ஹைட்ரோகார்பன் கேன் வேரி இன் லென்த். இந்த ஹைட்ரோகார்பன் வந்து வேரி ஆகுது ஃப்ரம் 4 to 24 கார்பன் அண்ட் த ஃபேட் மே பி சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டாக இருக்கலாம். இப்போ சேச்சுரேட்னா என்ன, அன்சேச்சுரேட்னா என்னன்னு சொல்லணும். சேச்சுரேட்டட்னா கார்பன் செயின் கேனாட் அப்சார்ப் எனி மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஏதாவது எந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆட் பண்ணலை, அப்சர்வ் பண்ணலை, உறிஞ்சிக்கல. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னா அதுக்கு பேர் சேச்சுரேட்டட். சரி, இப்படி யாராவது காமிக்கலாம், எதுவுமே எடுத்துக்கலன்னா சேச்சுரேட்டட். இதே அன்சேச்சுரேட்டட்னா என்ன பண்ணும், கார்பன் செயின் கேன் அப்சார்ப் அடிஷனல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இது கூட என்ன ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஆட் ஆகுது. ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் ஆகலைன்னா சேச்சுரேட்டட், ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் ஆனிச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமாகவும் இங்கே இருக்குது ஃபேட்டி ஆசிட்ஸ். இதே சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இன் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் த ஹைட்ரோகார்பன் செயின் இஸ் சிங்கிள் பாண்ட். ஹைட்ரோகார்பன் செயின் சிங்கிள் பாண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்படி இருக்கு இல்லையா, இந்த பாண்டு இந்த பக்கமும் ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே சி இருக்கு இல்லையா, இது சிங்கிள் பாண்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மிட்டிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட்ஸ். இதே அன்சேச்சுரேட்டட் இருந்துச்சுன்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ஓலிக் ஆசிட்ஸ், லினோலெனிக் ஆசிட்ஸ், த ஹைட்ரஜன் செயின் இஸ் டபுள் பாண்டட். இங்கே டபுள் பாண்ட் இருக்கும். அது ஒன்றா டபுள் பாண்ட் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன் ஜெனரல் சாலிட் ஃபேட், கொஞ்சம் திடமாக சாலிட் ஃபேட் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து சேச்சுரேட்டட். அதில் ஆயில் இருந்துச்சுன்னா அந்த ஆயில் வந்து அன்சேச்சுரேட்டட். ஃபேட்டில் சாலிட் ஃபேட்டாக இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட்னு சொல்கிறோம். அதே ஆயில்னால் அது வந்து அன்சேச்சுரேட்டட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கும் ஆட்டாமல் அங்கே ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்காது. இன் விச் மோஸ்ட் ஆர் குளோபியூல்ஸ். ஃபேட் எப்படி அப்படின்னா மோஸ்ட் வந்து சின்ன சின்னதாக குமிழ் மாதிரி, இப்போ குமிழ் தான் இந்த மாதிரி குளோபியூல் ஷேப்பில் இருக்கும் ஃபேட் இருக்கும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஃபேட் வந்து சின்ன சின்னதாக குமிழ் மாதிரி ஒரு மணி மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதுதான் இந்த லிப்பிட்ஸுடைய நேச்சர் சொல்லியிருக்கோம். இதான் பாருங்கள், இதுதான் அந்த குமிழ்னு சொன்னாலே குளோபல் ஷேப் இப்படி இருக்கும். சரி, இது அடிபோஸ் செல்ஸ் வித் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. அடிபோஸ் செல் இருக்குது. சரிங்களா, நம்ம ஃபேட்டில் அடிபோஸ் செல்லில் இந்த மாதிரி கொழுப்பு வந்து எப்படி இருக்குன்னா ஃபேட் வந்து ரவுண்டாக இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஃபேட்டி ஆசிட்ஸும் 3 ஃபேட்டி ஆசிடும் ஒரே ஒரு வந்து கிளிசராலும் சேர்ந்துச்சுன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பு தான் என்ன குரூப்பு? COH குரூப்பு. ஃபேட்டி ஆசிடில் இதெல்லாமே ஹைட்ரோகார்பன், லாங் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ் போயிட்டே இருக்குது. இதில் ஒரு எண்ணில் பார்த்தீங்கன்னா COH குரூப் இருக்கும். கிளிசராலில் HO ஹைட்ராக்சி குரூப்பும் இதுவும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது, பைண்டு ஆகுது. நம்மளுக்கு என்ன நேச்சுரலாக கிடைக்குதுன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் இதோட நம்ம அதை முடிச்சிட்டோம். லிப்பிட்ஸ் ஓவர். லிப்பிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டீராய்ட்ஸ் ஒன்று இருக்கும், வேக்ஸ் இருக்கும். ஸ்டீராய்ட்ஸ்னால் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு ஹார்மோன். ஸ்டெராய்ட்ஸுங்கிறது ஒரு வந்து பிளான்டுடைய செல்லில், அதே மாதிரி அனிமலுடைய ஹார்மோன்லேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டீராய்டுன்னு பேர். இந்த ஸ்டீராய்டு வந்து வேக்சினாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதே மாதிரி வேக்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். மரத்துலேருந்து கம் மாதிரி வெளியே வரும் இல்லையா, அது வேக்ஸு. இல்லை லீஃபில் வந்து மேலே வந்து வேக்ஸ் இருக்கும், மெழுகுன்னு சொல்லுவோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கிடையாது, கிளிசரால் கிடையாது. வேக்ஸுன்னாவே நம்ம ட்ரைக்ளிசரைட் சொன்னோம். கிளிசராலும் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சேர்ந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரைக்ளிசரைட் சொன்னோம். இங்கே என்ன கிடையாதுன்னா கிளிசரால் கிடையாது, ஒன்லி ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் இருக்கும். அதேமாதிரி நான் போலார் இருக்கும். இங்கே எஸ்டர் பாண்ட் இருக்கும். இது எங்கே பார்க்கலான்னா நம்ம அந்த பேர்டோடைய இறகுலலாம் பார்க்கலாம். இறகு சொல்கிறாங்களா, இறகு ஃப்ரூட்ஸில் பார்க்கலாம், லீஃபில் பார்க்கலாம், ஸ்கின்னில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸோகொலிட்டுன்னு சொல்லுவோம், பூச்சியோடைய ஓடு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வேக்ஸ் இருக்கும். சரியா, இது வந்து வாட்டரில் வந்து நினைவே நினையாது. பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இலையில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் நிறையா இருக்கிறதுனால தண்ணி வந்து இலையில் ஒட்டவே ஒட்டாது. காரணம் என்னென்னா வேக்ஸ் தான். அது வந்து நான் போலார், வாட்டரை உறிஞ்சுமோன்னா வாட்டரை உரியாது. அதனால் ஹைட்ரோபோபிக் நேச்சர் ஃபேட்டுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதோட நம்ம லிப்பிட்ஸ் பற்றி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரோட்டீன்ஸ் வரும். ப்ரோட்டீன் ஆர் த மோஸ்ட் டைவர்ஸ் ஆஃப் ஆல் மேக்ரோ மாலிகுல்ஸ். மொத்தம் எத்தனை மேக்ரோ மாலிகுல்ஸ் சொன்னோம்? 4 சொல்லியிருந்தோம். கார்போஹைட்ரேட்ஸ் சொன்னோம், லிப்பிட்ஸ் சொன்னோம், ப்ரோட்டீனு, அப்புறம் வந்து என்சைம். இந்த என்சைமு, ப்ரோட்டீன், அப்புறம் வந்து இல்லை என்சைம், லிப்பிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட், இந்த 3த்தை விட இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் நேச்சரை. டைவர்ஸ்னால் டிஃப்ரெண்ட், மோஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்டை விட, லிப்பிட்ஸை விட, என்சைம் விட இது மோஸ்ட் டைவர்ஸ், மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை வேரியஸ் ஆஃப் ஆல் மேக்ரோ மாலிகுல்ஸ். த ப்ரோட்டீன் மேக்கப் 3/2, 3/2 பங்கு ஆஃப் த டோட்டல் ட்ரை மாஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லுடைய ட்ரை வெயிட்டில் இந்த ப்ரோட்டீன் மட்டும் எவ்வளோ அமௌண்ட் இருப்பாங்கன்னா 3/2 பங்கு இருப்பாங்க. 1 more question. த டேர்ம் ப்ரோட்டீன் வாஸ் காயின்டு பை, யார் ப்ரோட்டீன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரார்டஸ் ஜொகானஸ் முல்டர் அப்படிங்கிறவர் தான் பேர் வச்சார். அண்ட் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் எ க்ரீக் வேர்டு. இந்த ப்ரோட்டீன்ங்கிற வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா க்ரீக் வேர்டில் ப்ரோட்டியோஸ் அப்படிங்கிறது தான் என்ன ஆச்சுன்னா நாளடையில் ப்ரோட்டீனாக மாறிச்சு. ப்ரோட்டீன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா விச் மீன்ஸ் ஃபஸ்ட் ரேங்க். 1 more question. க்ரீக் வேர்டில் ப்ரோட்டியோஸ்னால் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 3/2ன்னு சொல்லிட்டோம். அதிகமாக யார் இருக்குன்னா ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்குது. இன் ட்ரை வெயிட்டை செல்லில் ஒவ்வொரு செல்லுன்னு சொல்கிறோம். அமினோ ஆசிட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் எதனால் இருக்குன்னு கேட்டால் அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து தான் ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. அதனால் என்ன சொல்லிட்டோம், பில்டிங் பிளாக். சரிங்களா, ஒரு கட்டடம் உருவாகுதுன்னா செங்கல் தேவை இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன தேவைன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அமினோ ஆசிட்ஸ்லாம் சேரணும். அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் அமினோ ஆசிட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். எவ்வளோ டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து வேலை செய்கிறாங்க, எவ்வளோ டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா தேர் ஆர் அபவுட் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் எக்ஸிஸ்ட் நேச்சுரலி. நேச்சுராகவே 20 டைப் ஆஃப் வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா, ஆல் அமினோ ஆசிட்ஸ் ஆஸ் எ பேசிக் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் எ கார்பன். அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்லையும் கார்பனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது ஸ்ட்ரெச்சை நம்ம காமிக்க போகிறோம். கார்பன், ஏ கார்பன் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும். அதனால் ஏ கார்பன், சிங்கிள் கார்பன். லிங்க்டு
டு எ பேசிக் அமினோ குரூப். இது கூட என்னங்கன்னா அமினோ குரூப் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அது என்னங்கிறது நம்ம ஒரே ஒரு கார்பன் கூட நம்மளுக்கு அமைன் குரூப் ஃபியூஸ் ஆகிருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம், ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அதாவது அமினோ ஆசிஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே தான் அமினோ ஆசிஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் அமினோ ஆசிஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கார்பன் இருக்கும், சி. இது யாருன்னா NH2, இதுதான் வந்து அமைன் குரூப். இது வந்து கார்பாக்சிலிக் குரூப், COOH. இது கார்பாக்சிலிக் குரூப். ஒன்று ஆசிடு, ஒன்று பேஸு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிஸில் வந்து ஆசிட் குரூப் இருக்குது, பேஸ் குரூப் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இங்கே ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து வேரியபிள் சைட் ஃபார்ம். இங்கே வந்து யார் வந்து உட்கார்றாங்களோ இது வந்து பர்மனெண்ட்டாக அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து என்ன வந்து உட்காருதோ, இங்கே இப்போ NH3 சொல்கிறோம்ல, CH2 இல்லை CH3, யார் வந்து இங்கே உட்கார்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஸ்ட்ரக்சர் என்னாங்கன்னா மாடிஃபை ஆகும். அதேமாதிரி நேமும் என்ன ஆகுதுன்னா மாறப்போகுது. அமினோ ஆசிஸில் 20 அமினோ ஆசிட் இருக்கும். அதுக்கு 20 அமினோ ஆசிஸ்க்கும் பேர் மாறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆர் குரூப் வந்து மாறுறது தான். ஆறுங்கிறது வேரியபிள் குரூப், அதாவது வேரியபிள் சைட் செயின். இங்கே என்னன்னா அந்த இடத்துல யார் வேணால் வந்து உட்காருவாங்க. அதுக்கு இந்த மாதிரி அமினோ ஆசிட் நேம் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் அமினோ ஆசிஸ். இங்கே பாருங்கள், NH2 அண்ட் ஆஸ்டிக் கார்பாக்சிலிக் குரூப் COH. அந்த சிக்கு இந்த பக்கம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், COH குரூப் இருக்கிறதாகவும், இந்த பக்கம் வந்து NH2 இருக்கிறது. இங்கே வந்து H குரூப் இருக்குது, இங்கே வந்து R குரூப் இருக்குது. இதுதான் சொல்ல போகிறோம். பாருங்கள், NH2 இது ஆசிடிக் கார்பாக்சிலிக் குரூப் COH இங்கே இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இருக்குது. சைட் செயின் ஆர் வேரியபிள் ஆர் குரூப் இங்கே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாக இதுக்கு என்ன பண்ணால் அமினோ ஆசிஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? The amino acid is both an acid and a base and hence it is called amphoteric. ஆசிடு இருக்குது, பேஸ் இருக்குது. அதனால் என்ன சொல்லிட்டோம், ஆம்போடெரிக்னு கொடுத்துரும். இது 2 மார்க் கொஷின். இது வரைக்கும் எழுதுனா போதும். ஆம்போடெரிக் இது வரைக்கும் எழுதுனா போதும். அப்புறம் a zwitter ion also called dipolar ion. Zwitter ion also called dipolar ion is a molecule with 2 or more functional group. இதில் 2 குரூப், 2 or 2 அதற்கு மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா 2 or more functional group of which at least one has a positive and other as a negative electrical charge. ஜூட்டர் அயானில் ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. the net charge of the entire molecules is 0. இப்போ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம ஃபியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ரெசிஸ்ட் கிடைக்குன்னா 0 கிடைக்கும். இது 1 மார்க் கொஷின். the pH at which 0 happens is known as the isoelectrical point. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால இதுக்கு பேர் ஐசோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இது மட்டும் இருந்தால் நம்ம பாசிட்டிவ் சொல்லியிருப்போம், இது மட்டும் இருந்தால் நெகட்டிவ்னு சொல்லிடுவோம். இப்போ 2 பேர் இருக்கனால இதுக்கு ஐசோனா சேம், ஐசோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் அப்படின்னு பேர். இது ஒரு 2 மார்க் கொஷின் வரும். ஜூட்டர் அயன் கேட்டால் இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதுங்க 3 மார்க் கொஷின். ஜூட்டர் அயன் இல்லைனா டைபோலார் அயன் கேட்டால் இது எழுதணும். இதுக்கு டயக்ராமே இருக்குது, இதுதான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுதில்ல. என்ன சொல்கிறோன்னா, லோ பிஹெச்சாக இருந்துச்சுன்னா பாருங்கள், ஆர் குரூப் தனியாக இருக்குது, கார்பன் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே கார்பாக்சிலிக் குரூப்பு, இங்கே அமைன் குரூப். அமைன் குரூப் என்ன குரூப்பில் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், கேட் அயான்ஸாக இருக்குது. லோ பிஹெச்சாக இருந்துச்சுன்னா. இதே பிஹெச் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சரிங்களா என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் ஆர் இருக்குது, சி இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம், NH2, COH என்ன ஆச்சுன்னா அந்த ஹைட்ரஜனை கொடுத்துட்டாங்க, டோனார் ஆகிடுச்சு இல்லையா, கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன மீதி என்ன பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ் போனோன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் COO மைனஸ். அப்போ ஆனையன்னா நெகட்டிவ் சார்ஜ். அதிகமாக பிஹெச் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் அமினோ ஆசிஸாக மாறுது. லோ பிஹெச்சாக தான் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. சரிங்களா? அதே மீடியமாக சென்ட்ரா அப்படி இருந்ததுன்னா 7 சொல்லியா, நம்ம பிஹெச் 7 சொல்லி அந்த மாதிரி 7ஆக இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதனால தான் ரிவர்சிபிள் டைரக்ஷனில் காமிச்சிருக்கோம். இந்த 2 சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒரு அமினோ ஆசிட் இருந்தால் அந்த அயனுக்கு என்ன பண்ணால் டைபோலார் அயன் இஸ் அதர்வைஸ் நோன் ஜூட்டர் அயான்ஸ் அப்படின்னு பேர். இது முக்கியமானது. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்லேயே 3 மார்க் கொஸ்டின்லேயே கேட்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிஸ் இது, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக் அமினோ ஆசிஸ் அந்த கான்செப்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிஸ். அமினோ ஆசிஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் த ஆர் குரூப் அமினோ ஆசிஸ்
ஆர் குரூப். அந்த ஆர் குரூப் மாறதுனால ஆறுங்கிற பிளேஸில் யார் வந்து உட்காராங்களோ அதனால் என்ன ஆச்சுன்னா மாறப்போகுது. கிளாஸிஃபைட் இன்ட்டு அசிடிக்னு சொல்ல போகிறோம், பேசிக்கு, போலார், நான் போலார். போலார்னு சொல்ல போகிறோம், நான் போலார் சொல்லுவோம். வாட்டரை வந்து வாட்டர் லவ்விங், வாட்டர் ஹேட்டிங் சொல்லுவோம் இல்லையா, ஹைட்ரோபோபிக், ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். இது காரணம் இந்த ஆர் குரூப் வந்து மாறுறது தான். The amino group of one amino acids, ஒரு அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய ஒன் குரூப் அமினோ குரூப் NH2 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். NH2 react with carboxylic of other amino acids, இன்னொரு குரூப்பில் இருக்கிற கார்பாக்சிலிக் கூட சேரப்போகுது. எப்படி சேரப்போகுது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து NH, இங்கே H இருக்கும், இங்கே C இருக்கும், இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், இங்கே வந்து R குரூப் இருக்கும், இங்கே வந்து COH இப்படி இருக்கு இல்லையா. இப்போ இந்த NH2 பாருங்கள், அமினோ குரூப் ஆஃப் ஒன் அமினாஸ், இது டோட்டலாக ஒரு அமினாஸுடைய ஸ்ட்ரக்சர். இந்த அமினாஸில் இவங்க தான் யாருன்னா அமைன் குரூப். இந்த அமைன் குரூப்பு இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு அமினோ குரூப்பில், அதாவது அமினோ ஆசிட்ஸில் இந்த COH கூட பைண்ட் ஆனாங்கன்னா, பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இந்த அமைன் குரூப்பையும் அந்த வந்து வாட்டர் குரூப், அதாவது COH கார்பாக்சிலிக் குரூப்பையும் பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டு வருது. அந்த பாண்டுக்கு பேர் தான் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு பேர். டயக்ராம் இருக்குது, டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பெப்டைட் பாண்டு. டூ அமினோ ஆசிட்ஸ், இப்போ யார் யார் ரியாக்ட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற ஒரு அமினோ ஆசிஸும் அங்கே இருக்கிற ஒரு அமினோ ஆசிஸும், இந்த அமினோ ஆசிஸில் வந்து அமைன் குரூப்பு, அந்த அமினோ ஆசிஸில் கார்பாக்சிலிக் குரூப்பு, ரெண்டையும் ரியாக்ட் பண்ணி ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதுக்கு பேர் தான் டைபெப்டைட் பேர். டூ அமினோ ஆசிட்ஸ் கேன் ரியாக்ட் டுகெதர் வித் லாஸ் ஆஃப் வாட்டர். ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி அந்த கார்பாக்சிலிக் குரூப்பும் அமைன் குரூப்பும் யூஸ் ஆகும்போது வாட்டர் வந்து வெளியே போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஒரு முழு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது. அது கனெக்ட் பண்ணுறக்கூடிய பாண்டுக்கு என்ன டைபெப்டைட் பாண்டு. ஒன் மார்க் கொஸ்டின், லாங் ஸ்ட்ரிங் லாங் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட். இதே மாதிரி லாங்காக போயிட்டே இருக்கும். ரெண்டு அமினோ ஆசிட் இன்வால்வ் ஆகுது, கார்பாக்சிலிக் அமைன் குரூப், கார்பாக்சிலிக் அமைன் இப்படியே போயிட்டு வாட்டர் வெளியே போயிட்டே இருக்கும், செயின் ஃபார்ம் ஆகிட்டே போகிறது பேர் பெப்டைட் பாண்ட். ஒரு பெப்டைடில் ஏகப்பட்ட பெப்டைடில் அது பேர் பாலிபெப்டைட் பாண்டுன்னு பேர். நிறையா அமினோ ஆசிட்ஸ் வந்து வாட்டர் லாஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு செயினாக வரும், அதுக்கு பேர் பாலிபெப்டைட் செயின். அதான் அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். இந்த இயர் ஆஃப் 1953 பிரிட் சான்ஜர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்டு த இன்சுலின் ப்ரோட்டீன், இன்சுலின் ப்ரோட்டீனை நம்மளுக்கு என்ன பண்ணான்னா அப்படியே வரிசைப்படுத்தி காமிச்சார். இந்த மாதிரி தான் வந்து அமினோ ஆசிட் வந்து பெப்டைட் செயின் மூலம் பைண்டாக இருக்குது, அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி பண்ணி காமிச்சார். அது நம்ம டயக்ராம் சொல்லிடலாம், எப்படி வந்து பெப்டைட் பாண்ட் வந்து பாம் ஆகுதுன்னு பாருங்கள். இது அமினோ ஆசிட்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம், இது அமினோ ஆசிட்ஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு COOH இது கார்பாக்சிலிக் குரூப்பு, இது ஒரு அமினோ ஆசிடில் இருக்குது. இன்னொரு அமினோ ஆசிடில் பார்த்தீங்கன்னா இது அமைன் குரூப் NH2. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ரியாக்ட் பண்ணிட்டு என்ன வெளியே வரப்போகுதுன்னா வாட்டர் வெளியே வரப்போகுது. அது எப்படி வாட்டர் வெளியே வரப்போகுது, எப்படி பாண்டு ஃபார்ம் ஆக போகுது இந்த டயக்ராமில் பார்க்கணும். சரிங்களா, நல்லா கவனிங்க. இந்த OHும் இந்த ரெண்டு OHும் கார்பாக்சிலிக் இருக்கிற OHும் இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகுது. இப்படி இணைஞ்சி நம்மளுக்கு வாட்டர் வெளியே வந்துடுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நைட்ரஜன்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன்ஸும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பன் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுறாங்க, ஜாயிண்ட் ஆகிறாங்க. இது ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பாண்டுக்கு பார்த்தா என்ன பாண்டு, பெப்டைட் பாண்ட் அப்படின்னு பேர். நல்லா கவனிக்க, இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு பேர் ஃபியூஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க இல்லையா. மீதி என்ன இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி அப்படியே இது அப்படியே இங்கே கீழே இருக்குது. சரிங்களா, இப்போ இங்கே இருக்கிற எண்ணெய் வந்து இங்கே வந்துட்டார், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது. நடுவில் வந்து புதுசாக ஒரு பாண்டு ஃபார்ம் இருக்குது, அந்த பாண்டுக்கு பேர் தான் பெப்டைட் பாண்ட். இதை என்ன சொல்கிறோம், டைபெப்டைட். இங்கே எத்தனை இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பெப்டைட் இருக்குது, இங்கே ஒரு பெப்டைட் இருக்குது, கணக்கு இப்படியே நிறைய ஃபார்ம் ஆகிட்டே போனால் அது பேர் பாலிபெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாலிபெப்டைட் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். இந்த டயக்ராம் வந்து 3 மார்க் கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டுங்க இந்த சான்ஜர்ன்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் இன்சுலின் ஃபஸ்ட் சீக்வன்ஸ்டு பை பிரெடிட் சான்ஜர்.
சாஞ்சர் ஆர் விட்டாங்க. இவர் தான் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி தான் அமினோ ஆசிட்ஸ் வந்து செயின் ஃபார்மில் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செயின் போல இது இந்த அமினோ ஆசிட் இந்த அமினோ ஆசிட் கனெக்ட் பண்ணி என்ன பாண்ட்னா பெப்டைட் பாண்ட், அப்படியே பெப்டைட் அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குங்க. இது எங்கே இருக்குது எடுத்தாருன்னா ஹியூமன் இன்சுலின்லேருந்து எடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து வரிசைப்படுத்தி இந்த மாதிரி தான் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணது வித் த ஹெல்ப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சொல்லி கண்டுபிடிச்சார். இதுக்காக ஒரு நோபல் ப்ரைஸ்லாம் இவருக்கு கிடைச்சிது. சரிங்களா? அடுத்தது இந்த கிளாஸிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா, இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஏகப்பட்ட அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுருக்காங்க. எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். என்ன குரூப் போட்டு நான் மாறுன்னு சொன்னோம், இந்த ஆர், இந்த இதெல்லாம் ஆர் இருந்துச்சு இல்லையா, ஆர் இருக்கிற இடம் மட்டும் என்ன ஆகிட்டோம் மாறிட்டே வந்துட்டுருக்கும். சரிங்களா? பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துருச்சு. எல்லாத்துலேயும் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இது பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த குரூப் மட்டும் கீழே மட்டும் அந்த ஆறுக்கு இடையே பிளேஸ் மட்டும் தான் மாறும். அந்த ஆறுக்கு பிளேஸில் யார் வந்து உட்காராங்களோ அந்த இதுக்கு மாதிரி பேர் வந்து மாறுது, அமினோ ஆசிட் நேம் வந்து மாறுது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அமினோ ஆசிட்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் நான் போலார் அலிஃபாட்டிக் ஆர் குரூப்ஸ். முதல்ல வந்து ஹெச் மட்டும் இருந்துச்சுன்னா, ஹெச் வந்து ஆட்டம் ஆட் ஆனிச்சுன்னா அது கிளைசின் அமினோ ஆசிட்ஸ் பேர். அதே சிஹெச் குரூப் வந்துச்சுன்னா அலலைன். இதே இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேலைன். அப்புறம் இப்படி ஃபுல் ஸ்ட்ரக்சர் லியூசின், மீத்தியோனைன், ஐசோலிசித்தின். இது வந்து நான் போலார் வாட்டர் வந்து இருக்கும் அலிஃபாட்டிக் ஆர் குரூப்ஸ். இது ஒரு குரூப் ஆச்சா. அடுத்த குரூப் பாருங்கள். போலார் வாட்டர் வந்து உள்ள கொஞ்சம் அன்சார்ஜ்டு ஆர் குரூப். சார்ஜ் வந்து ஏறல. செரைன் இது மாறுது, CH2 செரைன். தியோனைன் இது மாறுது. சிஸ்டின், புரோலின், அஸ்பார்ஜின், குளுட்டாமின் எல்லாமே என்ன குரூப் ஆனால் அந்த ஆறு உட்காந்த இடம் மட்டும் என்ன ஆகிட்டுனா மாறிட்டுருக்கு. மற்றெல்லாம் என்ன ஆகிட்டோம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது இது வந்து போலார் அன்சார்ஜ்டு ஆர் குரூப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் குரூப். பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த வந்து ஆட் ஆகுதுல எங்கேயாவது ப்ளஸ் இருக்கும். 2 ப்ளஸ் இருக்கும். ஏற்கனவே இதில் ஒரு ப்ளஸ் குரூப் இருக்கும், இங்கே ஒரு ப்ளஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் குரூப்ஸ். லைசின், அர்ஜினைன், ஹிஸ்டிடின் அப்படின்னு 3 இருக்குது. இதுலேயும் இதுலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் குரூப்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் குரூப் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ். இந்த அஸ்பார்டேட் அண்டு குளுட்டாமினேட். இந்த மாதிரி 20 டைப்பாக வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து மாறுது, பேர் வந்து மாறுது. என்னென்னா அந்த ஆர் குரூப்பை வந்து மாற்றி நமக்கு பேர் வந்து 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ இங்கே நான் போலார் அரோமேட்டிக் ஸ்மால் சொல்லணும் அரோமேட்டிக் ஆர் குரூப்ஸ். அரோமேட்டிக்னா பென்சின் ரிங் வந்துருச்சு. அந்த ஆறுங்கிறதுல பென்சின் ரிங்லாம் வருது. பீனைல் லலைன், தைரோசின், ட்ரிப்டோஃபேன். இந்த ட்ரிப்டோஃபேன்லாம் ரொம்ப முக்கியமானது. ட்ரிப்டோஃபேன்லாம் ஆக்சின்ங்கிற ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ணணும்னா இந்த ட்ரிப்டின் அப்படின்னு தேவைப்படும். இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா அமினோ ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த டைப்ஸு கிளாஸிஃபிகேஷன்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து தான் என்னது ப்ரோட்டீன். அமினோ ஆசிட்ஸ் வந்து செயின் ஃபார்மில் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த ப்ரோட்டீன் எங்கே சிந்தசிஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம்குள்ளே. ரைபோசோம் இஸ் ஏ ஃப்ராக்டின், ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். சரியா? தொழிற்சாலை. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் ஆர் சிந்தசிஸ்ட் ஆன் த ரைபோசோம். எந்த ஃபார்மில் சிந்தசிஸ் பண்ணுது? லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். செயினாக லீனியராக ஒரே மாதிரி போய்ட்டுருக்கும். which are held together by peptide bond. ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் எப்படி பைண்டாக இருக்குன்னு கேட்டால் வித் ஹெல்ப் ஆஃப் பெப்டைட் பாண்ட். வாட்டர் வெளியே போகுது, பெப்டைட் பாண்ட் போவாங்க. வாட்டர் வெளியே போகுது, பெப்டைட் பாண்ட். என்ன குரூப் ஆட் ஆகுது? ஒரு அமைன் குரூப்பும் ஒரு அமினோ ஆசிட் ஒரு அமைன் குரூப்பும் இன்னொரு அமினோ ஆசிட் COH கார்போக்சிலிக் குரூப்பும் பைண்ட் ஆகுது. வாட்டர் வெளியே போகுது, பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்படியே செயினாக போயிட்டுருக்கும். ஆஃப்டர் சிந்தசிஸ் the protein attain conformational changes into a specific 3D form for a proper function. கரெக்டாக அந்த அமினோஸ்லாம் சேர்ந்து நல்லா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி முடிஞ்சா அந்த ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக 3D ஃபார்ம் தெரியும். 3D டைமென்ஷன் சொல்லுங்க, 3D ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர் ஃபங்க்ஷன். அப்போ தான் அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபங்க்ஷனுக்கே வருது. பார்க்குறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? 3D டைமென்ஷனில் தெரியும், 3Dயில் தெரியுது. According to the mode of holding, 4 levels of protein organization have been recognized, namely recognized
நேம்லி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்டு குவாட்டர்னரி. அந்த ப்ரோட்டீன் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கு வந்துடுச்சு. அது எப்படி மறுபடியும் ஃபர்தராக ஃபோல்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி 4 லெவல், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? முதல்ல நான் பார்க்க வேண்டியது பிரைமரி ஸ்ட்ரக்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சர் இஸ் எ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன் எ பாலிபெப்டைட் செயின். லீனியராக போய்ட்டுருக்கு. இது ஒரு அமினோ ஆசிட், பாலிபெப்டைட் பெப்டைட் பாண்ட், அமினோஸ் பெப்டைட் பாண்ட், அமினோஸ் பெப்டைட் இப்படியே லீனியராக போயிட்டே இருக்கும். இப்படி போனால் அது பேர் பிரைமரி ஸ்ட்ரக்சர். முதல் ஸ்டேஜுக்கு பிறகு தான் ப்ரோட்டீனுடைய முதல் ஸ்டேஜுக்கு பிறகு பிரைமரி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா, the secondary structure arises when various functional group, இந்த மெயின் பாயிண்ட், various functional group வருது, are exposed on outer surface. various functional group வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க outer groupல, outer surface of the molecular interaction by forming hydrogen bond. இங்கே வந்து என்னென்னா ஹைட்ரஜன் பாண்டு வருது, புதுசாக ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஏன் நிறைய பேர் வெளியிருந்து வந்து உட்காந்து ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. அதையும் இந்த அமினோ ஆசிட்களுடைய பாண்டையும் ஃபைண்ட் பண்ணி ரெண்டு சேர்ந்துனாலும் நமக்கு ஒரு முழு ஸ்ட்ரக்சர் வருது. அதுக்கு பார்த்தா செகண்டரி ஸ்ட்ரக்சர் வித் ஹெல்ப் ஆஃப் த பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டு. திஸ் காசஸ் த அமினோ ஆசிட் செயின் ட்விஸ்ட். லீனியராக இருந்த அமினோ ஆசிட்னா ட்விஸ்ட் ஆகுது இன்டு காயில், சுருண்டுது. காயில்டு கான்ஃபிகரேஷன் கால்டு ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஆர் டு ஃபோல்ட் இன்டு எ ஃப்ளாட் பீட்டா ப்ளீட்டட் சீட். ஒன்று ஆல்ஃபா ஹெலிக்ஸ், ஆல்ஃபா ஷேப் இப்படி இல்லையா, இந்த மாதிரி ஷேப் வரும், இந்த ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இப்படி வளைஞ்சு போனால் இது பேர் பீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமினோ லீனியராக இருந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு இடத்துல இப்படி வளைஞ்சிச்சுன்னா இது பேர் ஆல்ஃபா ஹெலிக்ஸ். அப்படி மறுபடியும் இப்படி போய் இப்படி வளைஞ்சிச்சுன்னா இது பேர் பீட்டா ஹெலிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 விதமான வடிவத்தில் வந்து மாறுது. இது காரணம் வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் காரணம். இது செகண்டரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷியரி பாருங்கள், டெர்ஷியரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் arises when the secondary level protein fold into globular structure called domain, dominance ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்படி லீனியராக இருந்தது, இப்படி போயிட்டு இப்படி வந்தால் ஆல்ஃபான்னு சொன்னோம், அப்படி இப்படி வந்துச்சுன்னா பீட்டா ஹெலிக்ஸ் சொன்னோம், இப்படி போயிட்டு இப்படி சுற்றுச்சுன்னா இப்படி ரவுண்ட் அப்படி சுற்றினா இது பேர் குளோபல் ஷேப். செகண்டரி ஸ்டேஜ் தாண்டி டெர்ஷியரி போகும்போது என்னென்னா குளோபல் ஷேப், குளோபுலர் ஸ்ட்ரக்சராக மாறும், ரவுண்டடாக மாறும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டோமைன், களம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டோமைன்னா களம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குவாட்டர்னி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். குவாட்டர்னி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மே பி அஸ்யூம் பை சம் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன். நம்ம கண்டுபிடிச்சலாம் இதனை நிறைய காம்ப்ளெக்ஸ் குரூப்பாக வந்து ப்ரோட்டீன் இருக்கும். ஏகப்பட்ட ப்ரோட்டீன்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்கும். அதான் 4th ஸ்டேஜ். இன் விச் ஆர் மோர் தென் 1 பாலிபெப்டைட் ஃபார்ம்ஸ் எ லார்ஜ் மல்டி யூனிட் ப்ரோட்டீன்ஸ். ஏகப்பட்ட பாலிபெப்டைட் செயின் இருக்கும். அதாவது மோர் தென் 1 பாலிபெப்டைட் ஃபார்ம்ஸ். ஒரு பாலிபெப்டைட் ஃபார்ம்ஸ் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு சொன்னோம். இங்கே நிறையா பாலிபெப்டைட் ஃபார்ம்ஸ் இருக்குது, மல்டி யூனிட் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயினுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா த இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன். இந்த ஒன்றுக்கு மட்டும் இப்படி நிறையா எல்லாம் மிக்ஸ் ஆகிருன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு செயினும் மிக்ஸ் ஆகிருந்தா இதுக்கு தான் நம்ம குவாட்டர்னு சொல்கிறோம். இந்த ஒரு செயினுக்கு மட்டும் என்ன பேருன்னு பார்த்தா இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் செயின் of the proteins are called subunits and the active protein itself is called multiunit. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்து இதில் இவ்வளோ செயினில் எத்தனை ப்ரோட்டீன்லாம் ஆக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் மல்டி மேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்யூனிட்ஸ்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் மல்டி மேர்னு சொல்லுவாங்க. இதுவெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் வரும், 1 மார்க் கொஸ்டினில். இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் enzymes serve as catalyst for the chemical reaction in a cell and are non-specific. என்சைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல தான் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லை, எங்கே தேவை அங்கே போய் கண்டிப்பாக இருக்கும். அதாவது நான் ஸ்பெசிஃபிக். அந்த என்சைம் செக்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் வந்து என்சைம் செக்ரேட் பண்ணணும், அது போய் என்ன ஆகணும், கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஒரு செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ணும். ஸ்பெசிஃபிக் ரீஜனான்னு பார்த்தா இல்லை, நான் ஸ்பெசிஃபிக் ரீஜன். எங்கே வேணால் தேவையோ அங்கெல்லாம் போய் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகிட்டு வளர்ச்சிக்கு தேவையானதை வேலை செய்ய அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் கிளைகோப்ரோட்டீன். ஆன்டிபாடிஸ் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் கிளைகோப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணுது வித் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம். எப்படி ஆன்டிபாடிஸ் போய் இந்த பாடியில் இந்த ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய கிளைகோப்ரோட்டீனில் போய் அட்டாச் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக ஃபார்ம் ஆகும். அது வந்து எந்த இடம்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ். அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் தான் கிளைகோப்ரோட்டீன். சரிங்களா? இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ப்ரோட்டீன் தான் காரணம் அப்படின்னு பேர்.
ப்ரோட்டீன் தான் என்சைம் செக்ரேட் பண்ணுது. ப்ரோட்டீன்லாம் என்சைம் செக்ரேட் ஆகாது, நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் நடக்காது. க்ரோத், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் வந்து நடக்காது. இதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பிரைமரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மட்டும் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் லீனியராக போயிட்டு திடீர்னு இப்படி வளையுது இல்லையா, இது ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா சீட்டட்னு சொல்லுவாங்க. இதுதான் பாருங்கள் ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் எப்படி இருக்குது, இந்த இதில் மட்டும் எப்படி இருக்கும், பைண்டாக இருக்கும் அப்படிங்கிறத லெட்டர்ஸ் காமிச்சிருக்கும். இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு போனால் இது பீட்டா, இப்படி போயிட்டு இல்லையா, அது பீட்டா ஹெலிக்ஸ் கொடுத்துருக்கோம். பிளேட்டட் பி, பிளேட்டட் சீட், இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டரி ஷேப் பாருங்கள். இந்த டெஸ்டரி ஷேப் அங்கங்கே ரவுண்டாக இருக்கு இல்லையா, டெஸ்டரி ஷேப்னா குளோபல் ஷேப்பில் போவாங்க, அங்கங்கே ரவுண்டாக மாறினா அதுக்கு பிறகு தான் டெஸ்டரி. அப்புறம் குவாட்டர்னஸ் ஷேப் பாருங்கள். குவாட்டர்னா நிறையா செயின் மிக்ஸ் ஆகிருக்கும், ஏகப்பட்ட செயின் மிக்ஸ் ஆகிருக்கும், மிக்ஸ் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம், இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷனாக ப்ரோட்டீனை எப்படி வந்து பிரிக்கலாம். இப்போ நம்ம டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் ரெண்டாக பிரிக்க முடியலையா, அந்த மாதிரி என்ன பண்ணால் இங்கே வந்து ப்ரோட்டீன்ஸை பிரிக்கிறது, திரிப்புன்னு சொல்லுவாங்க, திரிக்கிறது. ப்ரோட்டீனை எப்படி திரிக்கலாம் அப்படின்னா டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் இஸ் அ லாஸ் ஆஃப் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். ஏற்கனவே என்ன சொன்னோம், ப்ரோட்டீன் வந்து ஒரு நல்ல லெவல் டெவலப் ஆகிருந்தால் அது எந்த ஸ்ட்ரக்சரில் தெரியும், 3D ஸ்ட்ரக்சரில் தெரியும். இப்போ 3D ஸ்ட்ரக்சரில் தெரியக்கூடிய ப்ரோட்டீனை கொண்டு போய் ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா அந்த 3D ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. லாஸ் ஆஃப் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். என்ன காரணம், எக்ஸ்போஸ்டு டு ஹீட் காசஸ். நம்ம ஹீட் பண்ணோம்னா ஆட்டம்னா என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகுது. அந்த ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ஆட்டம் டு வைப்ரேட் வைலண்ட்டாக வந்து வைப்ரேட் ஆகிட்டு அண்ட் தஸ் டிஸ்டர்ப்னா பிரியுது. டிஸ்டர்ப் த ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் அயோனிக் பாண்ட். அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு உடையுது, அயோனிக் பாண்டு உடஞ்சிரும், அதனால் ஈஸியாக பிரிஞ்சிருது, ப்ரோட்டீன்ஸ்லாம் ஈஸியாக பிரிஞ்சிருது. அண்டர் திஸ் கண்டிஷன் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் பிகம் எலாங்கேட். அப்போ ப்ரோட்டீன் பெருசாகுது, டிஸ்ஆர்கனைஸ் ஆகுது, டிஸ்ஆர்கனைஸ் கலையுது, ஸ்டாண்ட் டிஸ்ஆர்கனைஸ் ஸ்டாண்டாக கலைஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே காம்ப்ளெக்ஸாக இருந்தெல்லாம் கலைஞ்சிருது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட், என்ன ஏஜென்ட்லாம் கொடுத்தா வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து டீநேச்சுரல் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சச் as சோப்பு, டிடர்ஜென்ட், ஆசிட், ஆல்கஹால் அண்ட் சம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் டிஸ்டர்ப் த இன்டர்செயின் பாண்ட். அது என்னென்ன பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டும் அயோனிக் பாண்டும் உடச்சிடும். அண்ட் காசஸ் த மாலிகுல் டு பி நான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனலாக இருக்கிற ப்ரோட்டீன் என்ன பண்ணும், நான் ஃபங்க்ஷனலாக பண்ணி விட்டுரும். இதுதான் ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன். நல்லா இருக்கிற ப்ரோட்டீனை ஹீட் பண்ணால் மாறிடும்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல்பிபின் இருக்குது, இது வாட்டர் சால்பிள். அப்படியே ஹீட் பண்ண போகும்போது என்னென்னா நம்மளுக்கு இன்சால்பிளாக மாறும், கரையாது. இங்கே நேட்டிவ் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அல்பின் இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்னென்னா பிரிஞ்சிருது, சிக்கலாக இருக்குதுன்னா பிரிஞ்சிருது. அட் த டைம் என்ன ஆகுதுன்னா கிராஸ் லிங்க் இப்படி இருக்கிறதுல இந்த ஸ்டாண்ட்லையும் இங்கே இருக்கிற இந்த அமினோசின் இப்படி பைண்ட் ஆகும், கிராஸாக பைண்ட் ஆகும். இதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சிருது ப்ரோட்டீன் வந்து ஸ்டாண்டு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருது, நான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக மாறுது. இருந்தாலும் என்னன்னா அங்கே வந்து ஒரு கிராஸ் லிங்கிங் நடக்குது அப்படிங்கிறதும் நம்ம டயக்ராமில் புரியுற மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை பற்றி யார் சொன்னாங்க, லினஸ் ஃபாலிங் அண்ட் ராபர்ட் கோரி அப்படின்னு 2 சயின்டிஸ்ட்டு 1951 ப்ரொபோஸ்டு பை ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்டு பீட்டா சீட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனை கண்டுபிடிச்சாங்க. செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இதுக்காக இவனுக்கு என்ன கிடச்சா, நோபல் ப்ரைஸ் கிடச்சி. இந்த இயர் ஆஃப் 1954 நோபல் ப்ரைஸ் கிடச்சி. செகண்டரி ஸ்ட்ரக்சரில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால இவனுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் அன்ஃபின்சன் எக்ஸ்பிளைன்டு டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் பை ஹீட் ட்ரீட்மெண்ட். டீநேச்சுரேஷன் எப்படி ஆகுதுங்கிறத ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹீட் ட்ரீட்மெண்ட் லீடிங் டு பிரேக்கேஜ் ஆஃப் நான் கோவலன்ட் பாண்டு. உடையுது அந்த பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டும் அயோனிக் பாண்டும் உடையுது இல்லையா, உடஞ்சாவே நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருது அப்படிங்கிறத இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு ப்ரூவ் பண்ணி சொன்னார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரோட்டீன் பாண்டிங். ப்ரோட்டீனில் எத்தனை டைப் ஆஃப் பாண்டிங் இருக்குன்னா, வெறும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் அயானிக் பாண்டு மட்டும் இருக்காண்டா, இன்னும் 2-3 பாண்டெலாம் இருக்குது. அதனால் தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் இருக்குது. என்னென்ன பாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஹைட்ரஜன் பாண்டு ஒன்று. ஹைட்ரஜன் பாண்டு எங்கே ரியாக்ட் பண்ணோம், ஒரு ஹைட்ரஜன் குரூப் கூட
ஹைட்ரஜன் குரூப் ஆட்டம் கூட ஆக்சிஜன் ஆட்டமோ இல்லை வந்து நைட்ரஜன் ஆட்டமோ என்னாகும் பைண்ட் ஆகும். ஒன்று இதுவோ இல்லை இது கூட பைண்ட் ஆனால் அதுக்கு பேர் ஹைட்ரஜன் பாண்ட். நடுவில் வந்து ஃபார்ம் ஆகிற பாண்டுக்கு பேர் ஹைட்ரஜன் பாண்ட். இன்னொன்று டைசல்ஃபைட், 2 சல்ஃபைட் கூட பாண்டான ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இது டைசல்ஃபைட் பாண்டு. அயானிக் பாண்டு பார்த்திங்கன்னா இங்கே அமைன் குரூப்பு கூட ஒரு ஓ சேர்ந்துச்சுன்னா ஓ குரூப்லேயும் அது சேர்ந்தால் அயானிக் பாண்டு. இன்னொன்று புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோபிக் இன்ட்ராக்ஷன், வாட்டர் வந்து ஹீட்டிங், அந்த இடத்துல பேர் வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் நடக்குது சரிங்களா, அதுக்கு பேர் வாண்டர் வால் இன்ட்ராக்ஷன், அது ஒரு பாண்டு. கடைசி இந்த ப்ளூ கலர் எப்படி காமிச்சிருக்கோங்க, இது என்னன்னா இதுதான் பாலிபெப்டைடு பேக் போன். அந்த செயின் அமினோ ஆசிடுடைய பேக் சைடு, பேக் முதுகு பக்கம், பேக் சைடுன்னு சொல்லக்கூடாது, முதுகு பக்கம். அமினோ ஆசிட் முதுகு பக்கத்தில் எப்படி இருக்குன்னா இப்படி வளைஞ்சலாக இருக்கும். அங்கே இந்த மாதிரிலாம் நிறைய ரியாக்ஷன் வந்து நார்மலாகவே நடக்கும். அதில் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் 4 பாண்ட் இருக்குது. ஒவ்வொரு பாண்டுக்கு என்ன பேருன்னு ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஹைட்ரஜன் பாண்டை பற்றி பார்க்கலாம். ஹைட்ரஜன் பாண்ட். Hydrogen bond is formed between some hydrogen atoms. Hydrogen atoms of oxygen and nitrogen in polypeptide chains. Some hydrogen atoms of oxygen and nitrogen. Oxygen கூடயோ இல்லை நைட்ரஜன் கூடயோ என்ன ஆகுனா பைண்ட் ஆகும். இப்படி பைண்ட் ஆச்சு இது கூடயோ இல்லை இது கூடயோ பைண்ட் ஆனால் இந்த பாண்டுக்கு என்ன பேருனா ஹைட்ரஜன் பாண்ட். The hydrogen atoms are a small positive. இது வந்து ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ஆர் ஸ்மால் நெகட்டிவ், அதனால் தான் இங்கே மைனஸ் காமிச்சிருக்கேன். இதுவும் வந்து நெகட்டிவ் சார்ஜு, இது மட்டும் பாசிட்டிவ் சார்ஜு. இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் பைண்ட் ஆகும், இதுக்கு பேர் ஹைட்ரஜன் பாண்டு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதுவும் பைண்ட் ஆகும், இதுக்கு பேரும் ஹைட்ரஜன் பாண்ட் தான். ஒன்று ஓ கூட சேரணும், இன்னும் நைட்ரஜன் கூட சேரணும் சரிங்களா. N2 சொல்லுங்க இல்லையா, அப்படி சொல்லலாம். ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட். எப்பயுமே ஹைட்ரஜன் பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் கூட தான் பைண்ட் ஆகுது, அந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது. அந்த பாண்டுக்கு பேர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். தோ தீஸ் பாண்ட்ஸ் ஆர் வீக், இந்த பாண்டு ஜாயிண்ட் ஆனால் கூட ரொம்ப வீக்காக இருக்கும், லார்ஜ் நம்பராக இருக்கும். ஆஃப் த மெயின்டைன் த மாலிகூல்ஸ் இன் 3D ஸ்டேட். ப்ரோட்டீன் வந்து 3D ஸ்டேப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் தான் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா வீக்காக இருக்குது, அதே லார்ஜாகவும் இருக்குது, மெயின்டைன் பண்ணுது. அந்த செயினை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுது, 3D ஃபார்ம்லேயே மெயின்டைன் பண்ணும். இது 2 மார்க் கொஸ்டின்லேயும் 3 மார்க் கொஸ்டின்லேயும் வரும் ஹைட்ரஜன் பாண்ட். நெக்ஸ்ட் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் எனி சார்ஜ் குரூப். எந்த சார்ஜ் குரூப் வேணால் ஃபார்ம் ஆகும். மைனஸ்னால் மைனஸ்க்கு நடுலையே பயணம், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் கூடிய நிலையில் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இதை எடுத்துக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ் கூடியோ பாசிட்டிவ் கூடியோ அந்த நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பாண்டுக்கு பேர் தான் என்னன்னா அயானிக் பாண்டுன்னு சொல்கிறோம் சரிங்களா. formed between any charged group that are not joined together by peptide bond. கண்டிப்பாக அந்த 2 சார்ஜஸ்குள்ள நடுவில் ஃபார்ம் ஆகிறது பெப்டைட் பாண்டாக இருக்காது சரிங்களா. எந்த சார்ஜ் இருந்தாலும் சரி நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது, அந்த பாண்டு கண்டிப்பாக பெப்டைட் பாண்டாக இருக்காது. அந்த பாண்டுக்கு பேர் அயானிக் பாண்டு. இட் இஸ் ஸ்ட்ராங்கர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் த ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டு வந்து அது வீக்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட்னா ரொம்ப வீக்காக இருக்கும், இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் கேன் பி ப்ரோக்கன் பை சேஞ்சஸ் இன் pH அண்ட் டெம்பரேச்சர். pHக்கு தகுந்த மாதிரியும், pHக்கு லெவல் லோவாக மிடிலாக ஹை ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரியும், அதேமாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பாண்டு வந்து உடையும். என்ன பாண்டு உடையுது, அயானிக் பாண்டு உடையும். இது செகண்ட். தேர்டு டைசல்பைட் பாண்டு. டைசல்பைட் 2 சல்பைட் நடுவில். சம் அமினோ ஆசிட்ஸ் லைக் சிஸ்டிடீன் அண்டு மீத்தியோனைன் ஹேவ் சல்பர். இந்த அமினோ ஆசிட்லையும் சல்பர் குரூப் இருக்குது, இந்த அமினோ ஆசிட் சல்பர் குரூப் இருக்குது. இந்த நடுவில் இப்படி ஒரு பாண்டு வந்துச்சுன்னா அந்த பாண்டுக்கு வந்து டைசல்பைட் பாண்ட். தீஸ் ஃபார்ம் டைசல்பைட் பிரிட்ஜ் பிட்வீன் சல்ஃபர் ஆட்டம்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட் எப்படி சல்ஃபருக்குள்ளேயும் இந்த அமினோ ஆசிட் சல்ஃபருக்குள்ளேயும் 2 நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனால் அந்த பாண்டு ஒரு பாலமாக பிரிட்ஜாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன பாண்டு, டைசல்ஃபைட் பாண்டு சரிங்களா. இதுவும் அமினோ ஆசிட்ஸ் தான்பா, இதுவும் அமினோ ஆசிட்ஸ் தான். இந்த அமினோ ஆசிட் சல்ஃபர்லையும் இந்த அமினோ ஆசிட் சல்ஃபருக்கு நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் தான் டைசல்ஃபைட் பாண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட்னா வாட்டர் ஹீட்டிங். திஸ் பாண்ட் ஹெல்ப் சம் ப்ரோட்டீன் டு மெயின்டைன் த ஸ்ட்ரக்சர். சம் ப்ரோட்டீன் இதில் மெயின் பாயிண்ட், சம் ப்ரோட்டீனை மெயின்டைன் பண்ணுற வேலையை இது செய்கிறாங்க. வென் குளோபுலார் ப்ரோட்டீன் ஆர் இன் சொல்யூஷன் தேர் ஹைட்ரோஃபோபிக் குரூப் பாயிண்ட் இன்வேர் அவே ஃப்ரம் த வாட்டர். வாட்டர் உள்ளே வராதனால இப்படி இருந்த ஷேப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வளைய ஆரம்பிச்சிடும்.
உள்ள இன்வேர்ட் அவே ஃப்ரம் வாட்டர். இப்படி வளையம். இது வளையத்துக்கு காரணம் என்னென்னா, இப்படி இங்கே இருக்கிறது ரியாக்ட் பண்ணி ஒரு பாண்ட், இந்த பாண்ட் இழுத்துருது. இப்படி இருந்ததை இப்படி இழுத்துறது இருக்கும்போது என்னன்னா ஒரு குழி மாதிரி வந்தது. அது காரணம் வந்து ஹைட்ரோபோபிக் பாண்ட் தான். வாட்ரு உரியல, வாட்ரு வந்து வெறுக்குது, அதனால தான் உள்ள குழி மாதிரி வருது. குளோபுலர் ஷேப் வந்து குழியாக மாறது காரணம், ஒரு குழி மாதிரி. அது காரணம் ஹைட்ரோபோபிக் பாண்டு. அது பேர் வாண்டர் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாண்டர் வால்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி டெஸ்ட் பண்ணலாம். ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின், இது 5 மார்க் கொஷின் வரும். பயோரேட் டெஸ்ட்டுன்னு பேர், அதுக்கு பேர் பயோரேட் டெஸ்ட்டு. The biuret test is used as an indicator for presence of protein and it is give a purple color in the presence of peptide bond. இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் வருது, இந்த பெப்டைட் பாண்ட். என்ன கலராக தெரியும்? ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா என்ன கலராக தெரியணும்? பர்பிள் கலரில் தெரியும். ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பர்பிள் கலரில் தெரியும். சரிங்களா? இந்த 2 protein solution, இப்போ ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துட்டோம். An equal quantity of sodium hydroxide solution is added and mixed. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். இந்த 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப், இங்கே ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது. 2 டெஸ்ட் டியூப்பில் பார்த்தா இதில் வந்து நம்ம ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம என்னென்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துக்கும். இது என்ன சார்ஜ்னு பாருங்கள். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மிக்ஸ் பண்ணிட்டோம். Then a few drop of 0.5% of copper 2 sulfate is added with a gentle mixing. ஹீட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து 2 ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்ல ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0.5% காப்பர் 2 சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் அப்படியே கலக்கிறோம். கையை வச்சுட்டு மேலே வச்சுட்டு டெஸ்ட் டியூப் மேலே மவுத்தை க்ளோஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஆட்டினோம்னா, ஷேக் பண்ணோம்னா 2 மிக்ஸ் ஆகும். இந்த 0.5% மிக்ஸ் ஆகுது. நம்மளுக்கு என்ன கலர் தெரியும்னா a distinct purple colors develop without heating. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குளுக்க கலர் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கலர்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வந்து நல்லா குலுக்கி முடித்த உடனே ஒரு ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட குளுக்கணும். குலுக்கி முடித்த உடனே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கலராக வந்திருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு பர்பிள் கலராக வந்திருக்கும். பர்பிள் கலராக வந்துட்டாவே அங்கே ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வழக்கமாக ஹீட் பண்ணால் தான் நம்மளுக்கு கலர் எக்ஸ்ப்ளோஸ் ஆகும், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இங்கே வித்தவுட் ஹீட் பண்ணாமே நம்மளுக்கு என்ன கலர் தெரியுதுன்னா பர்பிள் கலர்ஸை காமிக்கும். சரிங்களா? அதுதான் இந்த டெஸ்ட் டியூப் காமிச்சோம். இது ஈக்குவலாக எடுத்துகிட்டோம். 2 மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதற்குள்ள நம்ம 0.5% காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குலுக்கிட்டே வந்தோம்னா அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்கா, அப்படியே கொஞ்சம் மாறுது. கடைசி என்ன கலராக வந்துருச்சு? பர்பிள் கலராக வந்துருச்சு. கலர் இன்டென்சிட்டி இஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன். ப்ரோட்டீனோட லெவல் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு கலர் தெரியும். இதில் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, பர்பிள் கலர் தெரியும். ப்ரோட்டீன் இதை விட இங்கே கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இதோட கம்மியாக இருக்குது, இங்கே கொஞ்சம் இதோட கம்மி இங்கே சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இது 5 மார்க் கொஸ்டினில் வரும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ ஒன்று, த மோர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சல்ஃபர் ஆட்டம். 2 சல்ஃபர் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த அமினோ ஆசிடில் இருக்குது. இங்கே அமினோ ஆசிஸ் 1, இங்கே அமினோ ஆசிஸ் 2. இந்த அமினோ ஆசிஸில் இருக்கக்கூடிய சல்ஃபரும் இந்த அமினோ ஆசிஸில் இருக்கக்கூடிய சல்ஃபரும் 2க்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக, இவ்வளோ தூரமாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். The more the distance between the sulfur atom, the more the protein bend. ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. The more than ஏர் வந்து கேர்ள்ஸ். அதனால தான் என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீக்ரோக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தா நிறையா முடி வந்து சுருண்டு இருக்கும். அந்த நிறையா சுருள்றதுக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸில், அதாவது அமினோ ஆசிஸில் பார்த்திங்கன்னா 2 அமினோ ஆசிஸ் குரூப்பு நடுவில் சல்ஃபருக்கு 2 சல்ஃபருக்கும் நடுவில் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறது தான் காரணம். லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா முடி என்ன ஆகுதுன்னா ரொம்ப நல்லா சுருண்டு இருக்கும், ஹேரில் வந்து கேர்ல்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரோட்டீனுடைய டெஸ்ட். நல்லா அதிகமாக சுருண்டுருக்கும், இந்த கேர்ல்டுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ப்ரோட்டீனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சது. ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி தான் நடக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட இன்றைக்கி கிளாஸஸ் முடியுது. இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.